பல்லாவரம் அனகாபுத்தூர்ல தெரியும். நீங்க பார்த்துருக்கிறீங்க அந்த வீடுகளை, மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த பிரச்சனை இப்ப இல்லை, இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா. அப்ப இதே இடத்துல நின்று தான் நாங்க போராடி அதை தடுத்தோம், கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம். இப்ப திருப்பி அதே பிரச்சனை. இந்த பல்லாவரத்துல இந்த அனகாபுத்தூர்ல மட்டும் இல்லை, சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், இந்த பூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க. புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க. இப்ப இது இப்ப இங்க நடக்குது. அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி, இதை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான், அது நம்ம கேட்கிற சாதாரணமா அந்த மக்களும் கேட்கிறாங்க. இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால், அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி, இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 3 தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா, அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்று ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம்ன்றாங்க. அப்படி இல்லை, நாங்க கொடுக்குற வீட்டுல போய் இருங்க அப்படின்னா, 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்கே சார்ந்துதான் இருந்தது, எங்க பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்குறேன். இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடும். உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்பட்டது. குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே. கடற்கரையில 4 சமாஜ் இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர் ஆக்கிரமிச்சுக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. எம்எம்டிஏ காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு, நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு. அங்கெல்லாம் தொடலை. ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போடும். இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அது கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் தான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும் போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை. அப்ப உள்ள அதிகாரிகள் கவர் பண்ணிட்டாங்கிறாங்க. நீங்க பட்டா கொடுத்துருக்கிறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்கிறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு, அரசு தப்புனிச்சு, மக்கள் தப்புனிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க. அரசாங்கம் தப்புனிச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறீங்க. நீதிமன்றம் தான் சொல்லுச்சு எங்கள் காவிரில தண்ணி கொடுக்க சொல்லி. நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை, அந்த அணை உரிமையா உறுதியா இருக்கு, இடிக்க வேணாம். நீதிமன்றம் சொல்லுது நீட் எழுதுங்கன்னு. கேட்டுட்டு இருந்துட்டீங்களா? இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம், அது ஏன் சொல்றீங்க? இல்ல நீதிமன்றம் சொல்லிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சொல்ல, நீங்க அப்படி சொல்ல.
கொடுமை இதெல்லாம். இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. பூங்கா அமைக்க போறோம், நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த ஒரு இடம் தானா? கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார்? எந்த இடமே நீங்க என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்க நான் காட்டிட்டேன். என் கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடரணும்? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு, அதனால தொட மாட்டேங்கிற. இவன் எளிய மக்கள், வெறும் வாட்டர்ஸ், அவ்வளவுதானே. அதுல சந்தேகம் இல்லையே. நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடிச்சாங்க. இங்கேயே காசாக்கரண்ட் மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுப்பா. நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாடாக்கிற, நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவே யாரு? எந்த கொம்பனும் சரி செய்ய முடியாது. இங்க அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்சது? ஏரியை நீ எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களாம் நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சுடுமா? இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டா. அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் எல்லாம் விட்டா வாய்த்துட்டு. இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க. அதை விட்டுட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துக்குவீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பாப்போம். இது குரல் இல்ல, அவனுக்கு நாதி இல்ல, வெறும் வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்க மதிப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்றும் பேசி என்ன இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்ப திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்த அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில இருந்து இங்க வந்து படுத்திருப்பேன். சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கே வந்து இடி பார்ப்போம். கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, 60 வருஷமா இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்காரு. எடுத்துட்டு போய் நாங்க 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க. நாங்க எங்க போய் கொடுக்குறதுன்ற நாங்க சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை.
இப்போ 10 பேர் இருக்கிற வீடை 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னா இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா? அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றது சொல்லுங்க? கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும். அது அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? ஈடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக, அதை பார்க்க பேச, அதுக்கு தான் நேரம் இருக்கு. இதுக்கா நேரம் இருக்கு?